ஜெஃப்னாபடி என்று சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில முக்கியமான சில விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போறோம். அதில் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுடைய ஒற்றுமை தான் தமிழ் மக்களால அன்றில இருந்து இன்று வரைக்கும் வலியுறுத்தப்பட்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் அதை தமிழ் கட்சிகள் கேட்டார்களா என்று பார்த்தால் கேட்ட பாடில்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்மையில CVK சிவஞானம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு வந்து பேசினார். அதுல இந்த சங்கு சின்னத்தினுடைய கட்சியும் அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியும் இணைவதற்கான ஒப்புதலை கொடுத்திருக்கின்றார். இப்ப இணைவதற்கான ஒப்புதலை கொடுத்திருக்காங்க நான் சொன்னோன்னு எல்லாரும் இணைந்து செயல்படுறதுன்ற பொருள் இல்லை. அவர்கள் தங்களுடைய தளங்கள்ல இருப்பார்கள், பொது நிகழ்வுகள்ல பொது விடயங்கள்ல ஒன்றாக இணைந்து குரல் கொடுப்பார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் இணைந்து ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும். அதுல சங்கு சின்னம் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அப்ப இரண்டு கட்சிகளும் அந்த கடிதங்களை பெற்றுக்கொண்டன. இருவரும் ஓரளவுக்கு இது சம்பந்தமாக கலந்தாலோசிச்சு சொல்றோம்னு சொல்லியிருந்தார்கள். அதுல சங்கு சின்னம் இப்ப ஒப்புதல் அளித்திருக்கின்றது இந்த விடயத்துக்கு. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இது தொடர்பாக எந்த ஒரு சாதகமான பதிலையும் கொடுக்கல. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா, இந்த ஜனாதிபதியோட நடந்த இந்த கலந்துரையாடல சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உண்மை சம்பந்தமாக எதுவுமே கதைக்கல. மீண்டும் ஒற்றையாட்சி என்கின்ற எக்கியர் ஆட்சிய நிலைப்பாட்டுக்கு தள்ளுவதற்காகத்தான் தமிழரசு கட்சி பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒற்றையாட்சி நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் மூலமாக CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் ஒற்றையாட்சி என்ற பெயரையே பயன்படுத்தல. நாங்கள் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது எக்கியராட்சி என்ற விடயத்தையும் பயன்படுத்தல. நாங்கள் பயன்படுத்தின சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு எந்த பெயர்ல இருந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். இது இந்த பெயர்ல தான் இருக்கணும் என்ற அடிப்படையில் நாங்க கேட்கல. சில விடயங்களை நாங்க கட்சியின் கொள்கை அடிப்படையில தான் யோசிக்கணும். அதுக்கு யாரையும் நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்கின்ற தீர்வு திட்டங்களை நாங்கள் உடனடியாக பெறணும் என்று யோசிச்சா, கடல் வத்தி மீன் சாப்பிடணும் என்று கொக்கு காத்திருந்து குடல் வத்தி இறந்து போன மாதிரி தான் போகும் என்கின்ற அடிப்படையில் CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் ஜனவரி மாதத்திலே முக்கியமான எல்லாரோடையும் பேசினேன். கூட்டாக செயல்படுவோம் என்று வீடு வீடாக சென்றேன். ஒரு தரம் ஒத்துழைக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. ஆகவே நாங்கள் கட்சி என்ற வகையில் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு. அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த வகையிலே தான். ஆனால் கூட்டாக செயல்படுவது என்பதிலே எங்களுக்கு தெளிவான நிலைப்பாடு ஸ்திரமானது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையிலே தான் நாங்கள் சந்தித்தோம். சந்தித்த பொழுது இந்த பேச்சுவார்த்தையை அங்கே முதலிலே ஆரம்பித்தவனே நான் தான். கட்சி தலைவர் என்ற முறையிலே முதன்மை ஆசனத்தில் இருந்து நான் உண்மையாக அந்த கருத்தை நான் சிங்களத்திலே தான் ஆரம்பித்து நான் மிக தெளிவாக அவருக்கு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு கொள்கை என்ன என்றதை ஆங்கிலத்தில் வரையறுத்தேன். நான் இப்பவும் சொல்கிறேன், அவ்வாறான ஒரு வரையறைப்பு இதுவரையிலே அவ்வாறு நடைபெறவில்லை. நாங்கள் சமஷ்டி எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்த அதிகாரப்பேர் 2 வசனத்துக்குள்ளே அதை நான் சொன்னேன். அதாவது அது எங்களுடைய அறிக்கையிலே அதுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தி எக்ஸாக்ட் ஆங்கிலத்தில் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன். இந்த அறிக்கையில், எங்களுடைய அறிக்கையில், தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் அவர் பார்ட்டி பிரசிடென்ட் இன் இஸ் ஓப்பனிங் ரிமார்க்ஸ் வேர். நான் முதலாவது அந்த கலந்துரையாடலை ஆரம்பித்து வச்சதே நான் தான். அதில் நான் முதலாவது எங்களுடைய கொள்கையை வரையறுத்து சொன்னேன். த கோர் பாலிசி ஆஃப் தி ITKA இஸ் an irrevocable power sharing within the framework of an undivided country. It has to be on the basis of a federal structure by whatever name one may call it. அதாவது
எங்களுடைய அடிப்படை கோட்பாடு தமிழரசு கட்சியின் அடிப்படை கோட்பாடு என்னவாகில் ஒரு பிரிக்கப்படாத நாட்டுக்குள்ளே மீள பெற முடியாத அதிகார பகிர்வு, அது சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையிலாக இருத்தல் வேண்டும். அது எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் என்றதான் என்னுடைய அதாவது சமஷ்டி கட்டமைப்பு சொல்லியிருக்கிறோம், மீளப்பட முடியாதது சொல்லியிருக்கிறோம், பிரிக்கப்படாத நாடு சொல்லியிருக்கிறோம், என்ன பேரில் அழைக்கப்படனா அதிகார பகிர்வு தான் என்று சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லி. இதில் எந்த இடத்திலேயாவது நாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம் என்றோ அந்த கருத்தில் கிடையாது. அதில் சமஷ்டியை கைவிட்டு கொண்டோம்ன்றது கிடையாது. ஏன்னா சமஷ்டியை தான் நாங்கள் வலியுறுத்தினோம். அந்த ஆரம்பமே அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நிகழ்ந்தன. அப்போ அதிகார பகிர்வு அல்லது அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்றதில் சந்தர்ப்பங்கள் நானே முதலே சொன்னேன். நாங்கள் இதன் அடிப்படையில் பண்டார் நாயக்காவோட பேசினோம், டட்லியோட பேசினோம், மஹிந்தாவோட பேசினோம், ரணிலோட பேசினோம். அப்படியே இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இப்பொழுதும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கினா அதில் நான் முன்னுக்கே நான் சொன்னேன். அவன் இதுவும் ஒரு சந்திப்பு தான் என்ற வகையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நகர்ந்தது. மிக முக்கியமான விடயங்கள் அம்சங்கள் பல இடங்களில் இருந்தால் அதை நாங்கள் பரிசீலிக்கலாம் என்ற கருத்து சொல்லப்பட்டதே தவிர திரு கஜேந்திரனும் சொல்லுறது போலே நாங்கள் தமிழரசு கட்சி தமிழினத்துக்கு துரோகம் செய்த என்றெல்லாம் அது அபாண்டமானது, விஷமத்தனமானது. ஏன்னா எந்த இடத்துலையும் குறிப்பாக நான் பொறுப்போடு சொல்கிறேன், சமஷ்டி வலியுறுத்தினேன். முதலாவது அதுதான் எங்களோட கோர் பாலிசி என்று சொன்னேன், அடிப்படை கொள்கை என்று சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது சமஷ்டி கட்டம் என்று பேசியிருக்கிறேன். அவை இதெல்லாம் இப்படியான நிலைமையிலே. ஆனால் திரு கஜேந்திரபால் இன்னும் ஒன்று சொல்கிறார், நாங்கள் போனால் அரசியல் அமைப்பு சம்மந்தமாக மட்டும்தான் பேச வேணும். அப்படி இல்லை, நாங்கள் எங்களுடைய கொள்கை கண்ட சில கோட்பாடுகள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் தனியாக அதை மட்டும் பேசி கொண்டிருந்தால் கடைசியாக கடல் வத்தம் என்று சொல்லி கொக்கு உடல் பெற்று போன மாதிரி முடியாது. அதுவும் பேசுகிற பொழுது ஏனையவும் பேச வேண்டும் என்றது அது எங்களோட கொள்கை. அதை யாரும் கேள்விக்கு உட்படுத்த முடியாது, அது எங்களோட கொள்கை. ஆனால் அதே நேரம் கலைஞர்களுக்கும் நாங்கள் போராடி வைத்து கொண்டால் கூட நாங்கள் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் மாகாண சபை முறை வலியுறுத்தப்பட வேண்டும் என்றும் அது எங்களுடைய இலக்கு பேச்சுவார்த்தையில் அடிப்படையான நோக்கம். ஆனால் அவர் மாகாண சபையை வேண்டாம் என்றவரோட பேசி கொண்டு போய் முரண்பட்டு கொண்டு நிற்க முடியாது. இருந்தாலும் அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் தெளிவாக இது தெளிவு மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேணும். எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கிறேன் எங்கேயாவது இருந்தால் சொல்லட்டும் பார்ப்போம். ஏனெண்டா பதிவு ஜனாதிபதி செயலத்தில் இருக்குது, நாங்கள் பேசுகிற பதிவு குரல் பதிவு அவ்வளோவும் இருக்குது. ஒற்றையாட்சி என்ற பேச்சை நாங்கள் எடுக்கலை. சமஷ்டியை தான் வலியுறுத்துகிறோம், பேந்தனுடைய கைவிடுறது. அப்போ இப்படியான ஒரு அபாண்டமான கருத்துக்களை முன்வைக்கப்படாது. மற்றது அவர் அது வந்தால் அரசியல் தீர்வு வந்தால் ஏனைய பிரச்சனைகள் தீர்வு பண்ணால் அதுக்கடையில் எல்லாம் முடிஞ்சுப்போம். ஆகவே நாங்கள் அந்த தெளிவான நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம். அதே நேரம் மற்றவர்களோடு பேசுகிறேன்னா பேசினோம். இப்பொழுது நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் ஒரு கடிதம் மூலம். அவர்களுக்கு 7/11 இந்த மாதம் 7ஆம் தேதி ஒரு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த விடயத்தில் மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம், தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது காலத்தேவை என உணரப்பட்டது. இதற்கமைய ஒரு பூர்வாங்க கலந்துரையாடல் தங்கள் கட்சியுடன் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று தான் டிடிஎன்ஏக்கு நாங்கள் அதாவது கடிதம் எழுதியில். இதே கடிதத்தை தான் கஜேந்திரகுமாருக்கு நாங்கள் இப்பொழுது 19ஆம் தேதி கொடுத்த நாங்கள். இதில் என்ன விடயம் என்றால் பொது விடயங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது விடயத்தில் அரசியல் அமைப்பும் வரும், மாகாண சபை தேர்தலும் வரும், காணி விடயங்களும் வரும். நாங்கள் பேசினாங்கள், காணி விடயம் பேசினாங்கள், இடப்பெயர்வு பேசினாங்கள், மற்றது அரசியல் கைதிகள் பற்றி பேசினாங்கள், காணாமல் போனவர் பற்றி பேசினாங்கள், காணி விடுவிப்பு எல்லாத்தையும் பேசினாங்க. அதெல்லாம் தேவை தானே, அன்றாட தேவை. ஆகவே அந்த விடயங்களை பற்றி அரசியலமைப்பு
அரசியலமைப்பு சம்பந்தமாக நாங்கள் தனியாக அதுக்கு பேசுகிறதுக்கு நாங்கள் போகல. அதெல்லாம் அந்த அவருடைய கொள்கையோடு அல்லது கோட்பாடோடு அல்லது கொள்கையோடு இணங்கித்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த ஒன்று மட்டும் இல்லை. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்படியான விஷமத்தனமான கருத்துக்களை சொல்லி ஒரு கொச்சப்படுத்துறது சரி. நான் இப்பொழுது கூட மிக அடக்கமாக பண்போடு மரியாதையோடு தான் இதை சொல்கிறேன். ஏனென்றால் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். இப்போ டிடிஎன்ஏயோடு நாங்கள் பேச போகிறோம். நிச்சயமாக பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அநேகமாக நாங்கள் அடுத்த மாதம் முற்பதியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்திக்கவில்லை ஒரு அளவுக்கான தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அவர்களும் எங்களோடு உறவாட பேச போகிறோம். பேசி நாங்கள் பொது விடயங்களே எல்லாம் தான் பேசணும். தனியாக அரசியல் ஏற்கனவே கஜேந்திரகுமாருக்கு எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது என்றால் அவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்தது ஏக்கிய ராஜ்யன்ற அரசியலமைப்பு பாராளுமன்றத்துக்கு வர்ற பொழுது அதை எதிர்க்கிறது. அது வராது என்று நான் தெளிவாக சொல்கிறேன். ஏக்கிய ராஜ்யம் என்ற பிரச்சனையே இல்லை என்று சொல்கிறேன். நானும் கட்சித் தலைவர் தானே. நான் இந்த மேட்டுக்குடியிலேருந்து வர இல்லைன்ற அதுக்காக நான் சொல்கிறது ஏற்கலாதா? அப்படி ஒரு ஆள் வர வேணுமோ? இது சராசரி மக்களுடைய கட்சி. அதுலேயும் ஒரு ஆள் தான் நான் சொல்கிறது கட்சித் தலைவராக தான் இருக்கிறேன். ஒரு வருஷமாக கட்சியை நல்லா கொண்டு போயிட்டு தானே. இல்லையாண்டு நீங்கள் சொல்வியல் ஏண்டா உங்களை மேட்டுக்குடியல் அது எனக்கு பணக்கார மேட்டுக்குடியல்ன்ற கதை இல்லைண்ணா. சரியாக நான் கட்சி சரியில்லைன்னா நாங்கள் போகிறோம். அப்போ நான் என்ன சொன்னேன் தெளிவாக சொல்கிறேன். அது மாதிரி இல்லையே. அது இப்போ இன்றைக்கு இப்போ ஒன்றை எல்லோரும் புரிஞ்சு கொள்ளணும். இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு ஜனாதிபதி செயலகம் விடுத்த அறிக்கையில் தெளிவாக ஒரு விடயம் இருக்குது. அதில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பு ஒன்றின் அவசியம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதோடு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வு நோக்கி செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இங்கு குறிப்பிட்டார். அப்போ அவர் அந்த 2016-19 வரவே என்று அவர் அதெல்லாம் சொல்லலை. ஒரு கதைக்கல. அவர் ஒரு புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும்ன்றது தான் அவர்கிட்ட கருத்து. புதிய அரசியல் எப்படி என்னென்னு வருமென்ட்டு நான் முதலே திருப்ப சொன்னேன். நான் அவருடைய வரவு வரட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் பேசலாம்னு சொன்னேன். நாங்கள் இப்போவும் அதுக்கு மறுப்பதில்லை. அது வராமல் நாங்கள் ஒரு வரைய வேணும். நாங்கள் அரசாங்கம், எங்கள் நாட்டுக்கு அரசியல் வரைதல் இல்லையே. அப்போ இந்த நாட்டு ஜனாதிபதி இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் தீர்வை முன்வைத்தால் அதன்படி நாங்கள் விமர்சிக்க வேண்டியது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அவர் இல்லை நாங்கள் ஒரு அரசியலமைப்பு வரைய வேணும். அதே பிழையான அணுகுமுறை தானே. ஆகவே இதை வச்சுக்கொண்டு இல்லை அவரை கூட்டிகிட்டு போகணும் இவரை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயில்லைன்னா இது கட்சி எங்களுடைய உரிமை எங்களுடைய பயனட்டு நாங்கள் அதால் இருமாப்போட கதைக்கையில் தமிழரசு கட்சி இருமாப்போட கதைக்கையில். ஆனால் எங்களுக்கு இந்த பொறுப்புண்டு இருக்குது. ஒரு வருஷமாக காத்திருந்து ஜனாதிபதி போய் கதைக்கிறோம். 22 எழுதின கடிதம் வந்தால் தானே. அப்போ இன்றைக்கி 22 செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லாம் நாங்கள் போகிறோம். இவ்வளோ நாள் இருந்தால் மற்றவர்களோட எங்களோட கதைச்சிக்கலாம் தானே. அது செய்யலையே. செய்யாமல் எங்களை கூப்பிடலையா அல்லது அவையில சொல்லாவிட்டாலும் அவையும் கூப்பிடலை இவையும் கூப்பிடலை விட்டு போனீங்க தனியாக அண்டெல்லாம் பேச முடியாது. இப்போ நாங்கள் முயற்சிக்கிறோம். கஜேந்திரகுமார் அவர்களுக்கும் எழுதியிருக்கிறோம். நான் இப்போவும் கொஞ்சம் அடக்கமாக பேசுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் இன்னும் எங்களுடைய ஒற்றுமையாக செயல்பட வேண்டுமென்ற ஒரு எண்ணப்பாடுகள்கிட்ட இருக்குது. அவருக்கும் தெரியும். நான் என்னை பற்றி கட்சிக்குள்ளே இருந்து ஒரு 2 பேர் விசாரிக்கிறது எனக்கு தெரியும். வெளியிலேருந்து எனக்கு தெரியும். நான் ஒரு தடவை மறுமொழி சொல்கிறேன் இல்லை. ஏன்னா கட்சியை ஒழுங்காக கொண்டு போகிறேன் அதை சொல்லி போட்டு அண்டு தான் விட்டு போகிறோம். அதே மாதிரி கஜேந்திரகுமார் நடிகை எங்களை அடிக்கிறத தவிர்க்க வேண்டும் நான் திருப்பி கேட்கிறேன். நியாயமான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த விமர்சனங்கள் முழுக்கலுமே பிள்ளை. அது இஞ்சி அவர் விமர்சிக்கிறாருன்னா அங்கே கஜேந்திரன் அங்கே கொக்கத்திரிச்சேரியில் போய் அங்கே அவரும் இதை தான் சொல்கிறார். துரோகம் என்ன துரோகம் உங்களுக்கு 2-3 சொல்லி தான் தெரியும். துரோகம் அது அண்டு சொல்லி காட்டி கொடுத்தான் துரோகம் செய்தான் இனப்ப துரோகி அப்படி என்று சொல்லத்தான் தெரியும். அது நெடுகவே எடுபடாது எங்களில். நாங்களும் மக்களுக்கு மறுமொழி சொல்கிறது தயாராக இருக்கிறோம். நான் பொறுப்பாக சொல்கிறேன்.
இலங்கை தமிழரசு கட்சியும் 12 சொல்கிறதில்ல, அது டெக்னிக்கலியாக நாங்கள் 12 சட்டப்படி நான் தான் தெரியல, யாப்பின்படி இப்போ அவர் சட்டப்படி தெரிவு செய்யலைன்னு அங்கேயும் ஒருத்தர் போய் நீதிமன்றத்தில் சொல்கிறார். எங்களுக்கு ஜாப் எல்லாமே தெரியும், அதன்படி தான் எல்லாம் செய்கிறேன். முக்கு போட்டு முக்கி கொண்டு இருக்க வேண்டியால் வேறு அங்கே ஒன்றும் செய்யலை. நான் ஒன்றும் பிள்ளையான அலுவல் செய்யலை. 12 நான் போடுறேன்னா எனக்கு கொஞ்சம் தரம் குறைஞ்சி போடுறேன்னா எனக்கு தெரியும், ஏன் நான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் யாப்பின்படி நான் தான் தலைவர், யாப்பின்படி சுமந்திரன் தான் பொதுச் செயலர், இதில் எந்த பிள்ளையும் கிடையாது. அதை ஏற்றுக்கொண்டு அதுவும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் எங்கள் 2 பேருக்கும் ஏற்றுக்கொண்டு கடிதமும் தந்துடுது ஏப்ரல் மாதத்தில். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நான் இப்போ சொல்கிறேன், உங்களுடைய எல்லா கட்சிகளோட இணைந்து செயல்படுறது தவிர அதுக்கான ஏற்பாடு செய்கிறதுக்கு நான் முன்னிக்கிறேன். இப்போ கதைச்சிருக்கேன். இன்றைய கூட டிடிஎன்ஏ செயலாளரோட கதைச்சினான். சுமூகமான நிலைப்பாடு இருக்க, நல்ல ஒற்றுமையான சந்தோஷமான ஆரோக்கியமான தொடர்பாடல் இருந்திருக்கு டிடிஎன்ஏ செயலாளரோட. அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் குறைபாடுகள் இருக்கும், அதில் எங்களை குறைய சொல்லி பேசி போகலாம். கஜேந்திரகுமார் அவர்களும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் மாநசபை வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் அதோட ஒத்து போயிடாது, அது ஒத்து போயிடல. ஏகே ராஜா இருக்குன்னா அங்கே 1 மில்லியன் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாதுன்னா மூஞ்சல் அடிச்சு சொன்னால் ஒத்து போயிடாது. அப்போ இதுகளெல்லாம் சமநிலைக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தினால் நாங்கள் ஒன்றாக செயல்படலாம். கிட்டத்தட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் அவர்களுடைய கட்சி அடிப்படையிலான சித்தாந்தங்களையும் விமர்சிக்கின்ற முகமாக இதை அவர் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட இப்ப தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாட்டின்படி அவர்கள் ஒன்று சேருவது அவருடைய விடயப்பொருள் இல்லை, ஏதாவது ஒரு விடயப்பரப்பில் பேசுகின்ற பொழுது ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்கிறதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனா மக்கள் கேட்டது இது இல்லை. தேர்தல் அரசியல்ல ஒன்று சேரும், தேர்தல் அரசியல் ஒன்று சேர்ந்தா தான் ஒரு ஏகோபித்த பிரதித்துவம் கிடைக்கும் மக்களுக்கு. இல்லாட்டிக்கு அங்கங்க 1 2 3 கிடைக்கிற அந்த வாக்குகள் வாசனங்கள் மேல் தான் கிடைக்கும். அதுவும் ஒவ்வொரு நிலைப்பாடுலையும் பிரிஞ்சு இருப்பார்கள். ஏன் வரவு செலவு திட்டத்துல கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணியினர் எதிர்த்து வாக்களிக்கின்ற பொழுதும் தமிழரசு கட்சி அதுக்கு வாக்களிக்கவே இல்லை, நிராகரிக்கின்றார்கள். அது காரணம் என்று கேட்கின்ற பொழுது ஜனாதிபதியில நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுறாங்க. நம்பிக்கை இருக்கு இல்லைன்றது வேறுபடையும். ஏதோ ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுக்கு கட்சிகள் ஒன்று சேரணும். மீண்டுமே இப்படி பிச்சு தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்குமெண்டா இதற்கு இந்த தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கிற கட்சிகள் என்ற பெயர் வெறுமனே 1 10 11வது கட்சியா தான் இந்த கட்சிகள் இருக்கின்ற நிலைப்பாடு தான் மக்கள் இருப்பார்கள் என்ற கருத்து இப்ப கொஞ்ச காலமா நிலவிக்கொண்டே இருக்கு. இதற்கு அவர்களுடைய கட்சி ஒன்றிணைதல் தான் மிகப்பெரிய விடயம். இந்த கட்சி ஒன்றிணைதல் என்ற விடயத்துல தான் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும், மாகாண சபை தேர்தல். உண்மையிலேயே இந்த கட்சிகளுடைய ஒன்றிணைவு மாகாண சபை தேர்தலில் போலீஸ் காணி அதிகாரங்களை பெற்றுக்கொள்றதா இருக்கணும் என்றது அவருடைய கருத்து. 13வது சீர்திருத்தத்திலே முழுமையாக ஏற்று கேட்கணும். 13வது சீர்திருத்தமே இப்ப ஓரளவுக்கு தான் எங்களுக்கு கிடைத்திருக்கு அந்த 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 உரிமைகளை. அதை முழுமையா தேவை என்றதுதான் எங்களுடைய கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். அதுலேயே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு. ஒரு கட்சி இதை ஆரம்ப புள்ளியா கூட எடுக்கலன்னு சொல்லுது, ஒரு கட்சி இந்த மாகாண சபை தேர்தலில் இருந்து மேனியவற்றை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லுது. அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இப்ப டில்வின் சில்வாவினுடைய சில நகர்வுகள், அண்மையில கூட டில்வின் சில்வார்கள் பிரித்தானியாவுக்கு சென்று அப்ப அங்க இருந்து என்ன பேசினார் என்ன பேசவில்லை என்ற விடயம் தொடர்பாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுகின்றது. அதுல மாகாண சபை தேர்தலுக்கு பதிலாக பதிலீட்டு முறைமை ஒன்றை உருவாக்குதல் என்கின்ற விடயம் தொடர்பாக பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத தென்னிலங்கை அரசியல் வட்டாரங்கள்லாம் சொல்லி இருக்கின்றன. இந்த ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த தகவல் வழி இருக்கின்றது. அண்மையில கூட ஒரு பிரபல தமிழ் பத்திரிகையில இந்த விஷயம் வெளியில வந்திருக்கின்றது. அப்ப மாகாண சபைக்கு பதிலிட்டா ஒரு ஒரு இன்னொரு திட்டம், பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலிட்டா இன்னொரு சட்டம், கிட்டத்தட்ட இரண்டுமே ஒரே நிலைப்பாடு தான் காண்பிக்குது. ஏற்கனவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலீட்டு சட்டம் என்று சொல்கின்ற பொழுது கூட முன்னே நாட்கள்ல இவர்களை விமர்சித்திருந்தாலும் பெயர் மட்டும்தான் வித்தியாசம், ஆனால் உள்ளுக்கு இருக்கிற எல்லாமே உண்டுதான். அதே மாதிரி இந்த மாகாண சபை தேர்தலுக்கு பதிலீடு என்று ஒன்று கொண்டு வருகின்றார்கள் என்றால் மாகாண சபை தேர்தலே முழுமை இல்லை என்றுதான் பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய சரியான உரிமைகள் அதில் கிடைக்கவில்லை என்றுதான் பலருடைய கருத்து. பதிலீடு என்று ஒன்று கொண்டு வருகின்ற பொழுது அது எந்த அளவுக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும், அல்லது அதாவது தேர்தல் முறையா அல்லது வலிமையான அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரங்களை கொடுக்குற அரசாங்க அதிகாரிகளுக்கான அதிகாரங்களாக தான் இருக்க போதா என்ற கேள்வி இருக்குது.
என்று பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள் மாகாண சபையில அங்கம் வகிக்காது வந்து உண்மையான ஜனநாயக முறை இல்லை என்று பலர் தங்களுடைய விமர்சனங்களை சொல்லிக் கொண்டு வர இந்த சூழ்நிலையில எப்படி இவர்கள் இந்த விஷயத்தை செய்வார்கள்? பதிலீடு என்ற போது அது எப்படி தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் பெற்றுத்தரும் என்கின்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்திருக்கின்றது. சரி, இது இவ்வாறு கேட்க இந்த டிசம்பர் இலங்கையர் தினம் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இலங்கையர் தினம் என்று இந்த விடயத்தை கொண்டு வரதுன்ற பிரதான நோக்கம் என்னென்றா அனைத்து இன மத மொழி முக்கியத்துவம் வாய்ந்து ஒன்றாக இயங்குதல், கிட்டத்தட்ட நல்லிணக்கம். அப்ப இதுல ரவிகரன் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். நல்லிணக்கம் என்று நீங்கள் இந்த விடயத்தை கொண்டு வந்தா இதுல அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்ற ஒரு விடயம் இடம்பெறணும். அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்ற விடயம் இடம்பெறுகின்ற பொழுது ஆனந்த சுதாகரன் அவர்களுடைய விடுதலை இந்த விஷயத்தை நீங்க பேசணும், இதற்காக குரல் கொடுக்கணும். ஏனென்றால் அவர்களுடைய பிள்ளைகள் என்று நிற்கதியாக நிற்கின்றனர். அவர் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு அவருடைய மனைவி இழந்திருந்தார். இப்ப அந்த பிள்ளைகளை பார்த்த தாயார் இழந்திருக்கின்றார், அவருடைய அம்மம்மா. இப்ப அந்த பிள்ளைகள் நிற்கதியாக இருந்திருக்கிறார். தாயம் இல்ல, அம்மம்மாவும் இல்ல, அவருடைய அப்பா அல்லது தகப்பன் சிறையில. அப்ப இந்த விடயங்களை பார்த்து நீங்கள் அவரை விடுதலை செய்வதற்கான முன்மொழிவுகளை கொண்டு வரணும் என்று ரவிகரன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார். இது சம்பந்தமாக இந்த இலங்கையர் தினம் சம்பந்தமான கலந்துரையாடல் தான் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக் அவர்களும் உறுதிபட இந்த விஷயங்கள் சம்பந்தமான ஒரு ஒரு கலந்தாலோசனையை இல்லை இது சம்பந்தமான ஒரு நகர்வுகளை மேற்கொள்கிற என்று உறுதியளித்திருக்கின்றார். சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம், இந்த மட்டக்களப்புல சில இடங்கள்ல இந்த தொல்பொருள் சம்பந்தமான பலகைகள் அல்லது பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த தொல்பொருள் பதாகைகள் என்று வைக்க அடுத்த வார பயம் என்று பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போவார்களோ என்றுதான். கிட்டத்தட்ட ஒரு முருகன் ஆலயத்தை பார்த்தவாறாக இந்த தொல்பொருள் பதாகைகள் இருக்கின்ற ஏற்கனவே மக்கள் குழம்பி இருந்தார்கள், தங்களுடைய போராட்ட வடிவங்களை ஊடகங்கள் வாயிலாக காட்டியிருந்தார்கள். அப்ப அதுல இந்த குறிப்பிட்ட பதாகைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக கனித்தும சுனில் செனவி, புத்த சாசன அமைச்சர் கனித்தும சுனில் செனவி அவர்கள் தன்னுடைய கருத்தினை தெரிவிச்சிருக்கார். உண்மையிலே இந்த கலட்டினது யாரு, இந்த அகற்றினவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கும் நாங்கள் தகவலை தெரிவிச்சிருக்கிறோம். அவர்கள் ஊடாக இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த புத்த சிலை சம்பந்தமான ஒரு விவகாரம் மாறி இது உருவெடுக்குமோ என்ற பயம் பலருக்கும் இருக்கின்றது, இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது, வடிவாக தெரிகின்றது. எப்படி இந்த விஷயத்தை இவர்கள் கையாள போன்றார்கள் என்ற கேள்வி பெரிய அளவில் இருந்திருக்கின்றது என்று தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அண்மையில விளையாட்டு அமைச்சர் வந்திருந்தார், அவரோடு சேர்த்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்திருந்தார். இதுல பல பிரச்சனைகள் எழுந்திருந்தன. அவர் வந்த பொழுது ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்தது. அந்த நீச்சல் தடாகத்தை புனர்நிர்மாணம் செய்யறது, அது ஒரு சாதாரண நீச்சல் தடாகமா அல்லது டைவிங் நீச்சல் தடாகமா புனர்நிர்மாணம் செய்ய வேண்டுமோ ஆடந்தரப்பட்ட கோரிக்கை வந்து அதை சாதாரணமான நீச்சல் தடாகமா புனர்நிர்மாணம் செய்தா எல்லாரும் பயன்படுத்தலாம்ன்றதான். ஆனா ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்ததால அவர் அதை திரை நீக்கம் செய்யாமையே போயிட்டு. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்த யார் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள். என்ன விடயம்னா, நாங்கள் அபிவிருத்தி எண்டோனியே முதலாவதாக யோசிக்கிறபடியும் வடக்கு கிழக்கு. ஏன் அங்க அதை யோசிக்கிறோம்னா இவர்கள்லாம் கொஞ்சம் அபிவிருத்தியில பின்தங்கி இருக்கின்றார்கள். ஆகவே விளையாட்டு அரங்கு ஒன்று இங்க தேவை என்றால் கட்டாயம் வடக்கு மக்களுக்கு தேவையானது. ஏனென்றா குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் ஒன்றுல அந்த உலக விளையாட்டரங்கை அனுபவிக்கிறதுக்கு பயிற்சி பெறதுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. இந்த விடயம் அவர்களுக்கு தேவை என்றபடியா நாங்கள் இதை கொடுத்திருக்கிறோம். இதை சரியான முறையில் இவர்கள் பயன்படுத்தணும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அடுத்ததாக இன்னொரு முறையும் தமிழரசு கட்சி சம்பந்தமான விமர்சனம். இது அவ்வப்போது தமிழரசு கட்சி சம்பந்தமான ஒரு விமர்சனம் வந்து போற வழக்கம். அதுக்கு தமிழரசு கட்சியில இருக்கிற சுமந்திரனோ அல்லது CVK சிவஞானமோ பதில் சொல்லிட்டு போவார்கள். சில நேரம் அதை இவர்கள் நகர்ந்து செல்வதும் பழக்கம். அந்த வகையில் இப்ப வந்திருக்கிற குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஈழத்தமிழர் முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய பேர் என்று பாத்தீங்கன்னா ஜெயா சரவணன். என்ன விடயத்தை சொல்லியிருக்காருன்னா,
இந்த தமிழரசு கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இல்லை. குறிப்பாக சுமந்திரனா இருக்கட்டும், சாணக்கியனா இருக்கட்டும், அவர்கள் எல்லாத்தையும் அகற்றிட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிறார்களை கொண்டு வந்து உள்ள போடணும் தமிழரசு கட்சியில. தமிழரசு கட்சி என்ற ஒன்றே, அதாவது குறிப்பிட்ட இந்த தமிழரசு கட்சி இப்ப அவர்கள் போன்ற நிலைப்பாடு சரியில்லை. தமிழரசு கட்சியை இல்லாம செய்யறதுதான் என்னோட ஒரே நோக்கம். இல்லாட்டி என்னுடைய உயிரை மாய்ப்பேன். அதுல குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லிருக்கேன். பாத்தீங்கன்னா, சம்பந்தன், முன்னை நாள் தலைவர் சம்பந்தன் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரை கொன்றால்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்ற விஷயத்தை ஏற்கனவே சொல்லி இருந்தார். அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பையே ஒன்றிணைச்சது. அப்படி ஒன்றிணைச்ச ஒரு தலைவரை இவர்கள் கொல்லணும் என்று இருந்திருந்தார்கள் என்றால் மக்களுக்கு இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரை கொல்லணும் என்று யோசித்தவர்கள் அவருக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்ற விஷயத்தையும் தெரியாம தங்களுடைய தொலைபேசிகளை அணைத்து விட்டு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்க போனார்கள் என்றே தெரியாது. அந்த அளவுக்கு இவர்கள் மீதான விமர்சனம் இப்ப மக்கள் மத்தியில இருக்குது. அதற்காகத்தான் சொல்கின்றோம், தமிழரசு கட்சி என்ற ஒன்று தேவையில்லை. தமிழரசு கட்சியை அழிப்பேன் அல்லது உயிரை மாய்ப்பேன் என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த விடயம் தமிழரசு கட்சிக்கான விமர்சனமாக பெருமெடுப்பில் பார்க்கப்படுறது. இருந்தாலும் கூட இது அவர் சொன்ன தமிழரசு கட்சிக்குரிய விமர்சனம். இன்னும் பல கட்சிகளுடைய தலைவர்கள் அன்றைய இறுதி யுத்தத்தின் பொழுது இந்த விடயங்கள், இறுதி யுத்தம் மற்றும் தமிழர்கள் சார்ந்த விடயங்கள்ல சரியான முறையில செயல்படையில, அல்லது அந்த இடத்துல அவர்கள் இல்லாமலே போய்விட்டார்கள், செயல்படவே இல்லை என்று பல விமர்சனங்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மேல முன்வைக்கப்படுது. இன்றளவிலும் அவர்கள் பல விமர்சனங்கள் கூறினாலும் கூட இந்த விடயம் பலராலையும் ஏற்றுக்கொள்ளப்படாத விடயமாகத்தான் இருக்கின்றது. இது வெறுமனே ஈழத்துல மட்டுமில்லை, இப்ப தமிழ்நாட்டில இருந்து குரல் கொடுக்கின்ற பல தலைவர்களும் இறுதி யுத்தத்தின் பொழுது அங்க இல்லை. அண்மையில கூட தொல் திருமாவளவன் பேசின விடயங்கள் கூட ஏதோ விடுதலை புலிகளுடைய தலைவரோட நெருக்கமான உறவுல இருந்தேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர் கூட இறுதி யுத்தத்தின் பொழுது சரியான ஒரு எதிர்வினையை காட்டே இல்லை என்றது பலருடைய ஒரு விசனமாக இருக்கிறது. விமர்சனம் என்று சொல்றதை விட விசனமாக இருக்கிறது. விசனம் என்று சொன்னால் அது எப்பொழுதும் மக்களுடைய மனதை ஊடுருவிக் கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விடயம் தான் இந்த விஷயத்துல இடம்பெற்று. ஆகவே இதுவும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளான விடயமாக இப்ப மாறி இருக்கிறது. இப்படியாக பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்பில் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படியே சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.